நீங்கள் எப்போதாவது ஒரே இடத்தில் ஓடுவது போல் உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் நிறைய முயற்சி செய்தாலும் கண்ணுக்குத் தெரியாத ஒன்று உங்களை பின்னோக்கி இழுப்பது போல உணர்கிறீர்களா? பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் எதைச் சேர்க்க வேண்டும் என்பதல்ல பிரச்சனை, எதை நீக்க வேண்டும் என்பதுதான். இன்று நாம் 11 விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறோம். இவை சத்தமில்லாமல், எந்த ஆரவாரமும் இன்றி உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட வேண்டியவை. இது ஒரே நாளில் பெரிய மாற்றங்களைச் செய்வதை பற்றியதல்ல, மாறாக இது சிறிய, ஏறக்குறைய கவனிக்கப்படாத படிகளைப் பற்றியது. இந்த படிகள் உங்கள் ஆற்றலின் ஒரு பெரிய பகுதியை விடுவித்து உண்மையான மன அமைதியைக் கொண்டு வரும். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள், ஏனெனில் இந்த பட்டியலில் உள்ள சில விஷயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். வெற்றியையும் உற்பத்தித்திறனையும் அதிகம் போற்றும் நம் உலகில் நாம் தொடர்ந்து புதிய பழக்க வழக்கங்கள், இலக்குகள் மற்றும் பணிகளை தேடுகிறோம். நாம் சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதை நீக்க வேண்டும் என்பதைப் பற்றி அரிதாகவே சிந்திக்கிறோம். உங்கள் வாழ்க்கை ஒரு பலூன் என்று கற்பனை செய்து பாருங்கள். மேலே பறக்க, சில சமயங்களில் அதை மேலும் ஊதுவதற்கு பதிலாக தேவையற்ற பாரத்தை குறைப்பதுதான் அவசியம். இதைத்தான் நாம் இன்று செய்யப் போகிறோம். சரி, ஆரம்பிக்கலாம். நம் பட்டியலில் முதல் மற்றும் ஒருவேளை மிகவும் நுட்பமான புள்ளி இது: மற்றவர்களின் ஒப்புதலுக்கான நிலையான தேவை. முதல் பார்வையில் இது பாதிப்பில்லாததாகத் தோன்றும். மற்றவர்களுக்கு பிடித்தவராக இருக்க யார்தான் விரும்ப மாட்டார்கள்? ஆனால் இந்த ஆசை உங்கள் செயல்களின் முக்கிய உந்து சக்தியாக மாறும்போதுதான் உண்மையான பிரச்சனை தொடங்குகிறது. இதுதான் உங்கள் காதில் கிசுகிசுக்கும் உள்ளுணர்வு தணிக்கையாளர். சக ஊழியர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உங்களுடைய தேர்வில் கூட உங்களை தயங்க வைக்கும். ஒருவேளை என் யோசனை முட்டாள்தனமாகத் தோன்றினால் என்ன என்று ஒரு கூட்டத்தில் உங்கள் கருத்தை வெளிப்படுத்த விடாது. நீங்கள் சற்றும் விரும்பாத இடத்திற்குச் செல்ல ஒப்புக்கொள்ள வைக்கும். வெறுமனே சலிப்பூட்டுபவராகத் தெரியக்கூடாது அல்லது ஒருவரை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக. மற்றவர்களின் கருத்தை உங்கள் சொந்தக் கருத்துக்கு மேலாக வைக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களுக்கு எதிராக ஒரு சிறிய துரோகத்தைச் செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு ரிமோட்டை மற்றவர்களிடம் ஒப்படைப்பது போல உங்கள் சக்தியை விட்டுக் கொடுக்கிறீர்கள். ஒப்புதலுக்கான இந்த முடிவில்லா ஓட்டத்தில் நீங்கள் உங்கள் தனித்துவமான அடையாளத்தை, மிக மதிப்புமிக்க ஒன்றை இழக்கும் அபாயம் உள்ளது என்பதே இதிலுள்ள முரண். நீங்கள் ஒரு உயிருள்ள உண்மையான நபராக இல்லாமல் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளின் பிரதிபலிப்பாக மாறுகிறீர்கள். நிஜ வாழ்க்கையில் லைக்குகளுக்கான இந்த ஓட்டம் நம்ப முடியாத அளவிற்கு சோர்வடையச் செய்கிறது. இது உங்கள் மன ஆற்றலை உறிஞ்சிவிடுகிறது. இந்த ஆற்றலை உங்கள் சொந்த இலக்குகள், விருப்பங்கள் மற்றும் கனவுகளுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். அப்படியானால் இதை எப்படி உங்கள் வாழ்க்கையிலிருந்து அமைதியாக அகற்றுவது? எந்த ஆரவாரமோ அல்லது எதிர்ப்போ இல்லாமல் சிறியதிலிருந்து தொடங்குங்கள். ஒரு முடிவெடுப்பதற்கு முன், அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, ஒரு கணம் நிறுத்துங்கள். ஆழமாக சுவாசியுங்கள். பின்னர் ஒரு எளிய கேள்வியை கேளுங்கள்: நான் இதைச் செய்வது எனக்கு விருப்பமானதாலா, அல்லது மற்றவர்கள் இதை என்னிடமிருந்து எதிர்பார்ப்பதால் நான் இதைச் செய்கிறேனா? இது சுயநலத்தை பற்றியதல்ல, இது உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருப்பதை பற்றியது. படிப்படியாக, ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் சொந்தக் குரலை இன்னும் தெளிவாக கேட்கத் தொடங்குவீர்கள். உங்களுக்கான சரியான திசையை எப்போதும் அறிந்திருக்கும் உங்கள் உள்மனக்கருவி, கம்பாஸ், மற்றவர்களின் கருத்துக்களின் சத்தத்தை விட உரக்க ஒலிக்கும். மேலும் உங்களுக்குத் திரும்பும் இந்த அமைதியான பயணம் நம்ப முடியாத அளவிற்கு விடுதலை அளிக்கும் ஒரு உணர்வு. சரி, அடுத்தது போவோம். நம் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக நீக்கப்பட வேண்டிய இரண்டாவது விஷயம், எந்த மாற்றத்தையும் செய்ய எண்ணமில்லாமல் புகார் செய்யும் பழக்கம்தான். ஓ, இது மிகவும் பரிச்சயமான ஒரு பொறி. வானிலை, போக்குவரத்து நெரிசல், முதலாளி பற்றி புகார் செய்வது கிட்டத்தட்ட ஒரு தேசிய விளையாட்டு போல ஆகிவிட்டது. இது ஒரு விதமான உரையாடலாகவும் அனுதாபம் தேடும் வழியாகவும் உறவுகளை உருவாக்கவும் பயன்படுகிறது. நீங்கள் புகார் செய்கிறீர்கள், அவர்கள் உங்களை புரிந்து கொள்கிறார்கள், தலையாட்டுகிறார்கள். ஒரு கணம் உங்களுக்கு ஒரு சுமை குறைந்ததாக தோன்றுகிறது. ஆனால் இது வெறும் மாயை மட்டுமே. உண்மையில் ஒவ்வொரு புகாரும் உங்களை அதே இடத்தில் பிடித்து வைத்திருக்கும் ஒரு சிறிய நங்கூரம் போலத்தான். இது உங்களை சத்தமில்லாமல் ஆனால் உறுதியாக ஒரு பலியாக நிலைநிறுத்துகிறது. நீங்கள் சூழ்நிலையை கட்டுப்படுத்துபவர் இல்லை, ஆனால் சூழ்நிலைகள் வெறும் நடப்பவராக இருக்கிறீர்கள். இது ஒரு சக்தியற்ற நிலை. மேலும் புகார்கள் உங்கள் உயிர் சக்தியை உறிஞ்சி விடுகின்றன.
அவை உங்கள் மூளையை எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே தேடவும் கவனிக்கவும் பழக்கப்படுத்துகின்றன. நீங்கள் எவ்வளவு அதிகமாக மோசமான விஷயங்களில் கவனம் செலுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மோசமான விஷயங்களை சுற்றியும் பார்ப்பீர்கள். இது தற்காலிக நிவாரணத்தையும் நீண்ட கால சோர்வையும் தவிர வேறு எதையும் தராத ஒரு சுயநிலை நிறுத்தும் மனச்சோர்வு சுழற்சி. புகார் என்பது செயலுக்கு மாற்றானது. நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஏதாவது செய்வதைப் போன்ற உணர்வை இது கொடுக்கிறது, ஆனால் உண்மையில் நீங்கள் அதற்காக காற்றைத்தான் வீணடிக்கிறீர்கள். இந்த சகதியிலிருந்து எப்படி வெளிவருவது? அமைதியாக, தேவையில்லாத நாடகங்கள் இல்லாமல். நீங்கள் ஒரு ரோபோவாக மாறவோ அல்லது எப்போதும் புன்னகைக்கும் ஒரு நம்பிக்கையாளராக இருக்கவோ நாங்கள் அழைக்கவில்லை. அதிருப்தியை வெளிப்படுத்துவது சகஜமே. முக்கியம் இந்த வெளிப்பாட்டின் நோக்கத்தை மாற்றுவதுதான். உங்களுக்காக ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த விதியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை அடுத்தபடி விதி என்று அழைப்போம். இது கூறுகிறது, நீங்கள் ஒரு புகாரை வெளிப்படுத்தப் போகிறீர்கள் என்றால் உடனடியாக அதற்குப் பிறகு பிரச்சனைக்கு ஒரு சிறிய தீர்வு படிநிலையையாவது முன்மொழிய வேண்டும் அல்லது குறிப்பிட்ட உதவியை கேட்க வேண்டும். உதாரணமாக, இந்த வேலையால் நான் எவ்வளவு சோர்வாக இருக்கிறேன் என்ற வாக்கியத்திற்கு பதிலாக இப்படிச் சொல்ல முயற்சிக்கவும், இந்த வேலை என்னை மிகவும் சோர்வடையச் செய்கிறது. ஒருவேளை இன்றிரவு எனது சுய விவரத்தை ரெஸ்யூமே புதுப்பிக்க 1/2 மணி நேரம் செலவிடுவேன். வித்தியாசத்தை உணர்கிறீர்களா? முதல் வாக்கியம் ஒரு முடிவு. இரண்டாவது, ஒரு செயலை தொடரும் திறந்த வாக்கியம். முதலாளி மீண்டும் செய்ய முடியாத ஒரு வேலையை கொடுத்தார் என்பதற்கு பதிலாக சக ஊழியரிடம் இப்படிச் சொல்லலாம், இந்த வேலை சாத்தியமற்றதாக தெரிகிறது. இதை எப்படிச் செய்வது என்று உனக்கு யோசனைகள் இருக்கிறதா? நீங்கள் உடனடியாக பலி மனப்பான்மையிலிருந்து தீர்வு தேடும் மனநிலைக்கு மாறுகிறீர்கள். இது ஒரு சிறிய மாற்றம், ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. நீங்கள் வெறும் சக்தியை வீணடிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் முதலீடு செய்யத் தொடங்குகிறீர்கள். சரி, நாம் 3வது விஷயத்துக்கு வருவோம். இது அனைவரும் பேசும் ஒரு விஷயம், ஆனால் மிகச்சிலரே உண்மையில் இதனுடன் போராடுகிறார்கள். சமூக வலைத்தளங்களில் காணும் பளபளப்பான படங்களுடன் நம்மை நாமே ஒப்பிடும் முடிவற்ற பழக்கத்தை நாம் மெதுவாக நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி வருகிறோம். ஆம், இது தீங்கு விளைவிப்பது நமக்குத் தெரியும். ஆனால் சற்று ஆழமாக பார்ப்போம். இது வெறும் மற்றவர்களின் படங்களை பார்ப்பது மட்டுமல்ல. நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாத ஒரு விளையாட்டில் இது ஒரு தெரிந்தே பங்கேற்பது. ஏனெனில் நீங்கள் உங்களின் திரைக்கு பின்னால் உள்ள யதார்த்தத்தை பேக்ஸ்டேஜ் மற்றவர்களின் மேடையுடன் ஸ்டேஜ் ஒப்பிடுகிறீர்கள். நீங்கள் வடிகட்டப்பட்ட, கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, எடிட் செய்யப்பட்ட மற்றவர்களின் வாழ்க்கை பதிப்பைத்தான் பார்க்கிறீர்கள். அவை அவர்களின் சிறந்த தருணங்கள், மிக வெற்றிகரமான காட்சிகள் மற்றும் பிரகாசமான புன்னகைகள். இதனை நீங்கள் சோர்வு, சந்தேகங்கள் மற்றும் கழுவப்படாத பாத்திரங்களின் குவியல்கள் கொண்ட உங்களின் முழுமையான 24 மணி நேர யதார்த்தத்துடன் ஒப்பிடுகிறீர்கள். இது உங்களுக்கு நீங்களே செய்யும் அநியாயம். இது ஒரு திரைப்படத்தின் ட்ரெய்லரை படமாக்கப்பட்ட அனைத்து காட்சிகளுடனும் தோல்வியுற்ற காட்சிகளுடன் ஒப்பிடுவதற்குச் சமம். இந்த பழக்கம் ஒரு திறமையான திருடன். இது உங்கள் சொந்த சாதனைகளிலிருந்து மகிழ்ச்சியை மெதுவாகத் திருடுகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்ததா? அருமை. ஆனால் உங்கள் முன்னாள் வகுப்புத் தோழர் இப்பதான் தன் சொந்தத் தொழிலைத் தொடங்கியிருக்கிறார். நீங்கள் இறுதியாக விடுமுறைக்குச் சென்றீர்களா? நல்லது. ஆனால் உங்கள் ஃபீடில் யாரோ மாலத்தீவில் ஓய்வெடுக்கிறார்கள். ஒப்பீடு உங்கள் சொந்த உண்மையான மற்றும் தகுதியான வெற்றியை உடனடியாக மதிப்பிழக்கச் செய்கிறது. நீங்கள் எப்போதும் பின்தங்கியிருப்பதாகவும், நீங்கள் போதுமான அளவு நல்லவரில்லை, போதுமான அளவு வெற்றி பெறவில்லை, போதுமான அளவு மகிழ்ச்சியாக இல்லை என்றும் அது உங்களை உணர வைக்கிறது. அப்படியானால் இதை எப்படி மெதுவாக கைவிடுவது? டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்து எல்லா அக்கவுண்டுகளையும் நீக்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் அதுவும் உதவலாம். முக்கிய மாற்றம் உங்கள் மனதில்தான் நிகழ வேண்டும். நனவான நுகர்வு, கான்ஷியஸ் கன்சம்ஷன் என்ற பழக்கத்தை உள்வாங்குங்கள். நீங்கள் உங்களை ஒப்பிடும் எண்ணத்தில் சிக்கிக் கொள்ளும் போது நிறுத்துங்கள். அந்த தருணத்தை உணருங்கள். உங்களுக்கே இந்த கேள்வியை கேளுங்கள். நான் இப்போது என்ன உணர்கிறேன்? பொறாமையா? பாராட்டி மயக்கமா? மனசோர்வா? பின்னர் அடுத்த அடியை வையுங்கள். இந்த உணர்வில் மூழ்குவதற்கு பதிலாக அதை மாற்றியமைக்க முயற்சி செய்யுங்கள்.
மற்றவர்களின் வெற்றியில் உங்களை தாழ்த்திக் கொள்வதற்குப் பதிலாக உத்வேகத்தின் ஒரு மூலத்தைக் கண்டறியுங்கள். ஏன் எனக்கு இப்படி இல்ல என்று கேட்காமல், இதில் எதை நான் என் வாழ்க்கையில் என் அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று கேளுங்கள். யாராவது ஒரு மாரத்தான் ஓடினால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. ஆனால் ஒருவேளை அது உங்களை ஒரு குறுகிய காலை ஓட்டத்திற்கு ஊக்குவிக்கலாம். மிக முக்கியமாக, எந்த அறிவிப்பும் இல்லாமல் அமைதியாக உங்கள் சொந்த வெற்றிகளை பதிவு செய்யத் தொடங்குங்கள். உங்கள் போனில் அல்லது நோட்புக்கில் ஒரு எளிய குறிப்பை நோட் உருவாக்கவும் அதில் தினமும் 3 சிறிய விஷயங்களை எழுதுங்கள். எதற்காக நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அல்லது பெருமைப்படுகிறீர்களோ அதை எழுதுங்கள். நான் ஒரு சுவையான இரவு உணவைச் சமைத்தேன். நான் புத்தகத்தின் ஒரு அத்தியாயத்தை படித்தேன். நான் ஒரு சக ஊழியருக்கு உதவினேன். இந்த எளிய செயல்பாடு மெதுவாக ஆனால் உறுதியாக உங்கள் கவனத்தை மாற்றியமைக்கும். நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதற்குப் பதிலாக நேற்று இருந்த உங்களோடு ஒப்பிடத் தொடங்குவீர்கள். அதுதான் உண்மையில் அர்த்தமுள்ள ஒரே ஒப்பீடு. நமது பலூனிலிருந்து மெதுவாக கழற்றி எறியும் 4வது பாரம் நம்மை முடக்கும் பரிபூரணத்துவம், பெர்ஃபெக்ஷனிசம் ஆகும். இது ஒரு மிகவும் தந்திரமான எதிரி. இது ஒரு நற்குணம் போல வேடம் போடுகிறது. நான் சோம்பேறி இல்லை, நான் எல்லாவற்றையும் சரியாகச் செய்ய விரும்புகிறேன் என்று நாம் நம்மிடம் சொல்லிக் கொள்கிறோம். கேட்பதற்கு உன்னதமாகத் தோன்றுகிறது இல்லையா? ஆனால் உண்மையில் இந்த மாய பரிபூரணத்துவம் பெரும்பாலும் நமது பயத்திற்கு ஒரு அழகிய மறைப்பு மட்டுமே. தோல்வி பயம், விமர்சன பயம், நாம் கற்பனை செய்த அளவுக்கு பலன் சிறப்பாக இருக்காதோ என்ற பயம் என பலவும் இதில் அடங்கும். முடிவில் எல்லாவற்றையும் மிகச் சரியாகச் செய்ய வேண்டும் என்ற ஆசை நாம் எதையும் செய்யாமலேயே இருந்துவிட வழிவகுக்கிறது. நாம் முடிவில்லாமல் திட்டமிடுகிறோம், மேம்படுத்துகிறோம், சிறந்த தருணத்தை நாடுகிறோம், அதைப் பற்றி இன்னொரு புத்தகத்தை படிக்கிறோம். ஆனால் முக்கிய விஷயமான செயலைத் தொடங்கவே மாட்டோம். ஒரு சிறந்த திட்டம் நமது மனதில் மட்டுமே தங்கிவிடுகிறது. ஒரு சிறந்த புத்தகம் எழுதப்படுவதில்லை. ஒரு சிறந்த வணிகம் தொடங்கப்படுவதில்லை. பரிபூரணத்துவம் என்பது உச்சக்கட்ட தள்ளி போடலாக, புரோக்ராஸ்டினேஷன், மாறிவிடுகிறது. இதை கவனியுங்கள். இன்று ஒரு சராசரி தரத்தில் செய்யப்பட்ட ஒரு காரியம் ஒருபோதும் செய்யப்படாத ஒரு பரிபூரணமான காரியத்தை விட எப்போதும் சிறந்தது. சிறந்த சூழ்நிலைகளுக்காக காத்திருக்கும் சித்தாந்தவாதிகளால், ஐடியலிஸ்ட்ஸ், உலகம் இயங்கவில்லை. மாறாக தற்போதைய நிலையில் தங்களால் முடிந்ததைச் செய்யும் நடைமுறைவாதிகளால்தான் பிராக்டிஷனர்ஸ் இயங்குகிறது. இந்த உள்முக சர்வாதிகாரியை, இன்னர் டைரண்ட், மெதுவாக எப்படி எதிர்கொள்வது? பரிபூரணத்துவத்திற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக போதுமானது என்ற கருத்துடன் நட்பு கொள்ளுங்கள். முதலாவதாக, உங்களுக்கு நீங்களே கடுமையான காலக்கெடுவை, டெட்லைன்ஸ், நிர்ணயிக்கத் தொடங்குங்கள். தனிப்பட்ட திட்டங்களுக்கும் கூட இது பொருந்தும். காலக்கெடு விவரங்களைச் செம்மைப்படுத்துவதை நிறுத்திவிட்டு பணியை முடிப்பதில் கவனம் செலுத்த உங்களை தூண்டுகிறது. இரண்டாவதாக, 5 நிமிட விதியை பயன்படுத்துங்கள். ஒரு பெரிய பணியை தொடங்க பயமாக இருந்தால் 5 நிமிடங்கள் மட்டும் அதில் வேலை செய்ய உங்களுக்கு நீங்களே உறுதியளியுங்கள். யார் வேண்டுமானாலும் 5 நிமிடங்களை சமாளிக்க முடியும். இதன் தந்திரம் என்னவென்றால், ஆரம்பிப்பதுதான் மிகக் கடினமான பகுதி. நீங்கள் ஒருமுறை செயலில் இறங்கிவிட்டால் நிறுத்துவது கடினமாக இருக்கும். இந்த 5 நிமிடங்கள் பெரும்பாலும் 15ஆகவும் பின்னர் அரை மணி நேரமாகவும் மாறும். மூன்றாவதாக, தவறுகள் குறித்த உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு தவறு என்பது தீர்ப்போ அல்லது உங்கள் திறமையின்மைக்கான இன்காம்பிடன்ஸ் சான்றோ அல்ல. இது வெறும் தகவல். இது நீங்கள் எதை திருத்த வேண்டும் என்பதைக் காட்டும் உண்மையின் பின்னூட்டம், ஃபீட்பேக். மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளும் புதிய விஷயங்களும் முதல் முயற்சியிலேயே நிகழவில்லை. அவை நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான சரியற்று, இம்பர்ஃபெக்ட் சோதனைகளின் விளைவே. நீங்கள் பரிபூரணமாக இல்லாதிருக்க மெதுவாக உங்களுக்கு நீங்களே அனுமதியளியுங்கள். ஒரு வரைவு, டிராஃப்ட், ஒரு சோதனை பதிப்பு, ட்ரையல் வெர்ஷன், ஒரு தவறு என அனைத்திற்கும் உங்களுக்கு நீங்களே உரிமை கொடுங்கள். இது எவ்வளவு ஆற்றலையும் சுதந்திரத்தையும் வெளியிடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, நீங்கள் இறுதியாகச் செயல்படத் தொடங்குவீர்கள். இப்போது 5வது விடயம். ஒருவேளை இதுதான் மிகவும் கடினமானதாக இருக்கலாம். நாம் மனதில் சுமந்து செல்லும் மனக்கசப்புகள் பற்றிதான் இது. உங்கள் மூளையை ஒரு கணினியாகவும் அதில் பல பிரவுசர் தாள்கள்,
டேப்ஸ் திறந்திருப்பதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். இந்த மனக்கசப்பு தான் அந்த தாள்களில் மிகவும் அதிக நினைவகத்தையும் ஆற்றலையும் உறிஞ்சும் தாள். நீங்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இது பின்னணியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்தின் அதே வலிமிகுந்த காட்சியை மீண்டும் மீண்டும் ஓடவிட்டுக் கொண்டே இருக்கும். இது உங்கள் ரேம் நினைவகத்தையும் உங்கள் சக்தியையும் அபரிமிதமாக உறிஞ்சிவிடும். இந்த திறந்த தாள் காரணமாக உங்கள் பிற முக்கிய செயல்முறைகள் வேகம் குறைகின்றன. அதாவது நிகழ்காலத்தில் உங்கள் மகிழ்ச்சி, புதியவர்களை நம்பும் உங்கள் திறன், வேலை அல்லது படிப்பில் உங்கள் கவனம் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. நீங்கள் அந்த நபரிடம் இந்த தாளைக் காட்டி, பார், நீ என் கணினியை எப்படியாக்கிவிட்டாய் என்று சொல்ல ஒரு தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களை காயப்படுத்தியவர் தனது பிரவுசரை எப்போதோ மூடிவிட்டிருக்கலாம், மேலும் அதைப் பற்றி நினைவு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டுமே உறைந்து போன கணினியுடன் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இதனால்தான் நாம் விடுதலையைப் பற்றி பேசுகிறோம். மன்னிப்பு என்பது மற்றவரைப் பற்றியது அல்ல, அது உங்களைப் பற்றியது. எல்லாம் சரியாக இருந்ததென்றோ அல்லது ஒரு மோசமான செயலை நியாயப்படுத்துவதோ அல்ல இது. இல்லை, இது அந்த அதிக ஆற்றல் எடுக்கும் தாள் மீது கர்சரை கொண்டு சென்று X-ஐ அழுத்தி மூடுவதுதான். இது உங்கள் சொந்த ஆன்மாவின் ஒரு தொழில்நுட்ப பராமரிப்பு செயல். நீங்கள் ஒரு வைரஸை நியாயப்படுத்துவதில்லை. உங்கள் கணினி அமைப்பு மீண்டும் விரைவாகவும் திறமையாகவும் செயல்பட அதை உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருந்து நீக்குகிறீர்கள், அவ்வளவுதான். இதை அமைதியாக உங்களுக்காக எப்படி செய்வது? கணக்கை தீர்க்கும் நுட்பத்தை முயற்சி செய்யுங்கள். ஒரு காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதையும் மறைக்காமல் உங்களுக்குள் இருக்கும் அனைத்து வலியையும், அனைத்து அநீதியையும், சொல்லப்படாத அனைத்து வார்த்தைகளையும் எழுதுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கான கட்டணப் பட்டியலை நீங்கள் வழங்குவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதை எழுதி முடித்ததும் ஒரு புதிய காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவை எழுதுங்கள். உதாரணமாக, இந்த வலியை நான் ஒப்புக்கொள்கிறேன், அது நிஜமானதுதான். ஆனால் இந்த கணக்கை நான் இப்போதே முடிக்கிறேன். என் நேரம், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியால் இனி இதற்கு நான் பணம் செலுத்த மாட்டேன். என் சக்தியை நான் திரும்பப் பெறுகிறேன். பிறகு அந்த முதல் காகிதத்தை, கணக்கு எழுதிய காகிதத்தை அழித்துவிடுங்கள். அதை எரித்துவிடுங்கள், கிழித்துவிடுங்கள் அல்லது எப்படியாவது அகற்றிவிடுங்கள். அந்த தாளை இப்போதே நிரந்தரமாக மூடிவிடுங்கள். முன்னோக்கிச் செல்ல உங்களுக்கு நீங்களே விடுதலையை பரிசளியுங்கள். நாம் தவிர்க்க வேண்டிய பழக்க வழக்கங்களில் 6வது இது. உங்கள் மனதின் ஆழத்தில் வேண்டாம் என்று சொல்ல விரும்பியும் ஆம் என்று சொல்லும் பழக்கம்தான் அது. இது மிகவும் பொதுவான சமூகப் பொறியாகும். நாம் சுயநலவாதிகள் என்று தோற்றமளிக்காமல் இருக்க ஆம் என்கிறோம். மோதல்களைத் தவிர்க்க ஆம் என்கிறோம். பிறர் நம்மை நேசிக்கவும் பாராட்டவும் ஆம் என்கிறோம். உண்மையில் நமது சொந்த நேரம், ஆற்றல் மற்றும் மன அமைதியின் விலையில் மற்றவர்களின் அங்கீகாரத்தை நாம் வாங்குகிறோம். இது மிகவும் மோசமான பேரமாகும். இவ்வாறான ஒவ்வொரு கட்டாய ஆம்பும் நமக்கு நாமே செய்து கொள்ளும் ஒரு சிறிய துரோகமாகும். இது உங்கள் எதிர்கால நான் இடமிருந்து நீங்கள் வாங்கும் ஒரு சிறு கடனைப் போன்றது. ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய விஷயமாகத் தோன்றாது. ஆனால் இந்த கடன்கள் குவிகின்றன. ஒரு நாள் நீங்கள் கடனில் மூழ்கியிருப்பதைக் காண்பீர்கள். நீங்கள் சோர்வடைந்து, எரிச்சலடைந்து, உங்கள் வாழ்க்கை உங்களுக்குச் சொந்தமில்லை என்று உணர்வீர்கள். பிறரின் அட்டவணைப்படியும் பிறரின் இலக்குகளுக்காகவும் நீங்கள் வாழ்கிறீர்கள். வேண்டாம் என்று சொல்லக் கற்றுக்கொள்வது என்பது கராரானவராகவும் அலட்சியமானவராகவும் மாறுவதைப் பற்றியது அல்ல. இது உங்கள் வளங்களின் இருப்பு நிலையை ஆய்வு செய்வதைப் பற்றியது. உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல், உங்கள் கவனம் இவை எல்லையற்ற சேமிப்புகள் அல்ல. மேலும் அவற்றை எதற்கு செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு. அமைதியான மற்றும் உறுதியான வேண்டாம் என்பது சுயமரியாதையின் வெளிப்பாடு. உங்கள் தேவைகளும் மற்றவர்களின் தேவைகளைப் போலவே முக்கியம் என்பதன் பிரகடனம் இது. இந்த நடைமுறையை அமைதியாகவும் எந்த புரட்சியும் செய்யாமலும் எப்படித் தொடங்குவது? முதலாவதாக, ஒரு நபருக்கு வேண்டாம் என்று சொல்வது அந்த நபருக்கே வேண்டாம் என்று சொல்வது இல்லை என்பதை உணருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையைத்தான் மறுக்கிறீர்கள், அந்த நபரை அல்ல. இதுவே முக்கிய வேறுபாடு. இரண்டாவதாக, சாண்ட்விச் தந்திரத்தை பயன்படுத்துங்கள். ஒரு நேர்மறையான விஷயத்துடன் தொடங்கி
உங்கள் மறுப்பை தெரிவித்து பின்னர் மீண்டும் நேர்மறையான அல்லது நடுநிலையான குறிப்புடன் முடிக்கவும். உதாரணமாக, என்னை பற்றி யோசித்து அழைத்ததற்கு மிக்க நன்றி. துரதிர்ஷ்டவசமாக இந்த சனிக்கிழமை நான் வர முடியாது. எனக்கு ஏற்கனவே திட்டங்கள் உள்ளன. ஆனால் நீங்கள் அனைவரும் சிறப்பாக பொழுதை கழிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது மறுப்பை மென்மையாக்குகிறது, ஆனால் அதை உறுதியாக வைக்கிறது. மூன்றாவதாக, இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். யாரிடமாவது நியாயமான வேண்டாம் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு முக்கியமான ஒன்றுக்கு ஆம் என்று சொல்கிறீர்கள். ஆம் ஓய்வுக்கு, ஆம் உங்கள் சொந்த திட்டங்களுக்கு, ஆம் குடும்பத்துடன் நேரத்திற்கு, ஆம் உங்கள் உள் அமைதிக்கு. இவைதான் உண்மையில் முக்கியமான ஆம்கள். நீங்கள் அமைதியாக விளக்க வேண்டிய 7வது விஷயம் ஓய்வெடுப்பதற்கான குற்ற உணர்வுதான். உற்பத்தி திறனையும் வெற்றியையும் மட்டுமே இலக்காகக் கொண்ட நமது கலாச்சாரத்தில் ஓய்வெடுப்பது பெரும்பாலும் சோம்பேறித்தனம் என்று கருதப்படுவதுண்டு. சும்மா இருப்பது கிட்டத்தட்ட ஒரு குற்றமாகவே தெரிகிறது. நாம் சிறுவயதிலிருந்தே ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து எதையாவது நோக்கி உழைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். திடீரென நாம் சும்மா உட்கார்ந்து எதுவும் செய்யாமல் இருப்பதைக் கண்டால் உள்ளுக்குள் ஒரு குற்ற உணர்வு எட்டி பார்க்கும். நான் இப்போ வேலை செய்யலாம், நான் படிக்கலாம், நான் சுத்தப்படுத்தலாம். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு பழக்கமானதா? இந்த உள்மன விமர்சகர் ஒரு எளிய உண்மையை புரிந்து கொள்வதில்லை. அறிவியலாலும் வெற்றிகரமான பலரின் அனுபவத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த உண்மை என்னவென்றால், ஓய்வு என்பது வேலைக்கு எதிர்மாறானது அல்ல. அது வேலையின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. ஒரு மாரத்தான் வீரரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் பயிற்சி செய்கிறாரா? இல்லை. பயிற்சியைப் போலவே ஓய்வும் தூக்கமும் சரியான உணவு முறையும் வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் அறிவார். தசைகள் வளர்ந்து வலுப்பெற ஓய்வு தேவை. அதேபோலத்தான் நமது மூளைக்கும் நமது படைப்பாற்றலுக்கும். நீங்கள் ஓய்வெடுக்கும்போது நேரத்தை வீணடிக்கவில்லை, நீங்கள் அதை முதலீடு செய்கிறீர்கள். உங்கள் மூளைக்கு தகவல்களை செயல்படுத்தவும், மறுசீரமைக்கவும், புதிய வழக்கத்திற்கு மாறான தீர்வுகளைக் கண்டறியவும் நீங்கள் வாய்ப்பளிக்கிறீர்கள். மிகச்சிறந்த யோசனைகள் பெரும்பாலும் ஒரு வேலையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளபோது வருவதில்லை. மாறாக நாம் நிம்மதியாக இருக்கும்போதுதான் வரும். குளிக்கும்போது, நடைபயிற்சியில் அல்லது ஓய்வெடுக்கும்போது. அப்படியானால் சும்மா இருப்பதற்கு குற்ற உணர்வு கொள்வதை எப்படி அமைதியாக நிறுத்தலாம்? ஓய்வை வேலையைப் போலவே தீவிரமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்குங்கள். அதை உங்கள் காலண்டரில் குறித்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான சந்திப்பை திட்டமிடுவது போலவே சும்மா இருக்கும் நேரத்தையும் திட்டமிடுங்கள். இது திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறும்போது குற்ற உணர்வு மறைந்துவிடும். நீங்கள் சோம்பேறி அல்ல, உங்கள் அட்டவணையின் ஒரு முக்கியமான பகுதியை நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள். மேலும் உங்கள் வார்த்தைகளை மாற்றியமைக்க முயற்சி செய்யுங்கள். நான் சும்மா இருக்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் என் சக்தியை மீட்டெடுக்கிறேன் அல்லது நான் என் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். வார்த்தைகளுக்கு அபார சக்தி உண்டு. வார்த்தைகளை மாற்றுவதன் மூலம் நீங்கள் அந்த செயல்முறை மீதான உங்கள் அணுகுமுறையை மாற்றுகிறீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு மனிதர், ரோபோ அல்ல. உங்கள் மதிப்பு நீங்கள் முடித்த பணிகளின் எண்ணிக்கையால் அளவிடப்படுவதில்லை. அமைதியாக ஓய்வெடுக்க உங்களை அனுமதித்துக் கொள்ளுங்கள், குற்ற உணர்வு இல்லாமல். இது நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய மிகச்சிறந்த மற்றும் பயனுள்ள செயல்களில் ஒன்றாகும். 8வது குறிப்பு. இது மிகவும் எளிமையானதாகவும் அன்றாட வாழ்க்கைக்குரியதாகவும் தோன்றலாம். ஆனால் இது நம் மனநிலையின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் மிகப் பெரியது. நாம் அமைதியாக உடல் ரீதியான மற்றும் டிஜிட்டல் குப்பைகளை அகற்றுவோம். சுற்றி பாருங்கள். காகிதங்களால் நிறைந்த மேசை, பல ஆண்டுகளாக அணியாத ஆடைகள் வெளியே கொட்டும் அலமாரி, இணைய உலாவியில் திறந்திருக்கும் நூற்றுக்கணக்கான தாவல்கள், மின்னஞ்சலில் படிக்கப்படாத நூற்றுக்கணக்கான மின்னஞ்சல்கள், தொலைபேசியில் தேவையற்ற ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள். இவை அனைத்தும் வெறும் குப்பைகள் மட்டுமல்ல. இது ஒரு தொடர்ச்சியான காட்சி இரைச்சல். ஒவ்வொரு தேவையற்ற பொருளும், கணினி திரையில் உள்ள ஒவ்வொரு ஐகானும், ஒவ்வொரு அறிவிப்பும், இவை அனைத்தும் உங்கள் கவனத்திற்காக போராடி உங்கள் மனசக்தியை மெதுவாக உறிஞ்சும் சிறிய எரிச்சலூட்டிகள். இவை அனைத்தையும் நம் மூளை ஆழ்மனதில் பதிவு செய்கிறது. நம்மைச் சுற்றியுள்ள ஒழுங்கற்ற தன்மை நம் மனதிலும் ஒழுங்கற்ற தன்மையை உருவாக்கி பராமரிக்கிறது. இது கவனத்தை சிதறடித்து ஆழ்மனதில் கவலையையும்
விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறிவிட்டன என்ற உணர்வையும் ஏற்படுத்துகிறது. தேவையற்ற பொருட்களை அகற்றுவது வெறும் சுத்தம் செய்வது மட்டுமல்ல, இது ஒரு வகையான தியானம். இது உங்கள் சுற்றுச்சூழலின் மீதும் அதன் விளைவாக உங்கள் உள் மனநிலையின் மீதும் கட்டுப்பாட்டை பெறும் ஒரு வழி. நீங்கள் பழைய மற்றும் தேவையற்றவற்றை அகற்றும்போது புதிய, முக்கியமான மற்றும் தேவையானவற்றுக்கு உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான இடத்தை சுத்தம் செய்கிறீர்கள். இதை ஒரு வார கால முழு சுத்திகரிப்பாக மாற்றாமல் அமைதியாக எப்படித் தொடங்குவது? ஒரு பெட்டி முறையை பயன்படுத்துங்கள். ஒரு சாதாரண அட்டை பெட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் 10-15 நிமிடங்கள் வீட்டைச் சுற்றி நடந்து சென்று உங்களுக்கு தேவையில்லாத, உடைந்த, கெட்ட நினைவுகளை தூண்டும் அல்லது இடத்தை அடைக்கும் அனைத்தையும் அதில் போடுங்கள். பெட்டி நிறைந்ததும் அதை வெளியே கொண்டு செல்லுங்கள். சிக்கலான முடிவுகளை எடுக்கத் தேவையில்லை. இடத்தை வெறும் சுத்தம் செய்யுங்கள். டிஜிட்டல் உலகத்திற்கும் இதுவே பொருந்தும். நீங்கள் படிக்காத தேவையற்ற மின்னஞ்சல் குழுக்களிலிருந்து விலக 10 நிமிடங்கள் செலவிடுங்கள். கடந்த மாதமாக பயன்படுத்தாத செயலிகளை தொலைபேசியிலிருந்து நீக்குங்கள். உடனடியாக தேவையான தாவல்களைத் தவிர இணைய உலாவியில் உள்ள அனைத்து தாவல்களையும் மூடுங்கள். இவை சிறிய, கிட்டத்தட்ட கவனிக்க முடியாத செயல்கள். ஆனால் அவற்றின் ஒட்டுமொத்த விளைவு ஆச்சரியப்படுத்துகிறது. மூச்சு விடுவது எளிதாகிவிட்டதை நீங்கள் உணர்வீர்கள். எண்ணங்கள் தெளிவடைவதையும் உங்கள் வாழ்க்கையில் அதிக ஒழுங்கு மற்றும் அமைதி ஏற்படுவதையும் உணர்வீர்கள். அமைதியான சுத்திகரிப்பு என்பது உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான மிக விரைவான வழிகளில் ஒன்றாகும். 9வது விஷயம். இது நீங்கள் நாள் முழுவதும், அதாவது 24 மணி நேரமும் உரையாடும் மிக முக்கியமான ஒருவரைப் பற்றியது. நம்முடன் நாம் பேசும் எதிர்மறையான பேச்சுக்களை மெதுவாக கைவிடப் போகிறோம். இது உங்கள் உள்ளிருக்கும் விமர்சகரைப் பற்றியது. உங்கள் செயல்கள் அனைத்தையும் தொடர்ந்து விமர்சிக்கும் உங்கள் தலைக்குள்ளிருக்கும் அந்த குரலைப் பற்றி. துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலருக்கு இந்த குரல் ஒரு நல்ல நண்பன் அல்ல. அது ஒரு கடுமையான, குறைகூறும் நீதிபதி. அது இப்படிச் சொல்லும்: இதோ பார், மறுபடியும் எல்லாவற்றையும் கோட்டை விட்டு விட்டாய். நீ ஒருபோதும் இதைச் செய்ய முடியாது. நீ முட்டாள்தனமாக இருக்கிறாய். ஏன் உன்னால் அவளைப் போல் இருக்க முடியவில்லை? இந்த குரல் ஒவ்வொரு தவறையும் சுட்டிக்காட்டும், ஒவ்வொரு தோல்வியையும் பெரிதுபடுத்தும் மற்றும் உங்கள் அனைத்து சாதனைகளையும் குறைத்து மதிப்பிடும். நம் நண்பர்களில் யாராவது நம்மிடம் இப்படி பேசினால் நாம் எப்போதோ அவர்களுடனான தொடர்பை துண்டித்திருப்போம். ஆனால் ஏனோ இந்த குரல் நம் தலைக்குள்ளேயே தடையின்றி ஒலிக்க நாம் அனுமதிக்கிறோம். இந்த தொடர்ச்சியான தன்னம்பிக்கை குறைபாடு, கவலை மற்றும் மனச்சோர்வுக்கான நேரடி பாதை. நீங்கள் பறக்க முயற்சிக்கும் முன்னரே அது உங்கள் இறக்கைகளை வெட்டிவிடும். அது உங்களின் திறமையின்மையை உங்களுக்கு உணர்த்தி புதிய விஷயங்களை முயற்சிக்க பயப்பட வைக்கிறது. இந்த உள்ளிருக்கும் கொடுங்கோலனை மெதுவாக எப்படி அமைதிப்படுத்துவது? முதல் படி விழிப்புணர்வு. இந்த குரலை வெறுமனே கவனிக்கத் தொடங்குங்கள். உங்களைப் பற்றி எதிர்மறையான எண்ணத்தில் இருக்கும்போது அதற்காக உங்களை நீங்களே திட்டிக் கொள்ள வேண்டாம். உங்களுள் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள்: ஓ, இதோ அவன், என் உள்ளிருக்கும் விமர்சகர் மறுபடியும் பேசத் தொடங்கிவிட்டான். வெறுமனே கவனிப்பதே அதன் அதிகாரத்தில் ஒரு பகுதியை இழக்கச் செய்கிறது. 2வது படி, அதனிடம் கேள்வி கேளுங்கள். அந்தக் குரல் உன்னால் முடியாது என்று சொல்லும்போது அதனிடம் கேளுங்கள்: உன்னிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? நான் இதற்கு முன் பல கடினமான பணிகளைச் செய்திருக்கிறேன் அல்லவா? அதனுடன் உரையாடுங்கள். அதன் கூற்றுக்களை கேள்விக்கு உட்படுத்துங்கள். பெரும்பாலும் இந்த விமர்சகரிடம் பயத்தைத் தவிர வேறு எந்த உண்மையான வாதங்களும் இருப்பதில்லை என்பது தெரியவரும். 3வது, மிகவும் சக்தி வாய்ந்த படி. நீங்கள் மிகவும் நேசிக்கும் மற்றும் மதிக்கும் ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழந்தை, ஒரு சிறந்த நண்பர், ஒரு துணை. இப்போது யோசித்துப் பாருங்கள். நீங்கள் இப்போது உங்களுக்குச் சொன்ன அதே வார்த்தைகளை அவரிடமும் சொல்வீர்களா? பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இல்லை. நீங்கள் ஆதரவு, ஊக்கம் மற்றும் அனுதாப வார்த்தைகளைக் கண்டிருப்பீர்கள். அப்படியானால் உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒருவரிடம் எப்படிப் பேசுவீர்களோ அப்படியே உங்களுடன் மெதுவாக பேசத் தொடங்குங்கள். உங்களிடம் இரக்கம் காட்டுங்கள். நான் ஒரு தோல்வியாளன் என்று சொல்வதற்கு பதிலாக, ஆமாம், இன்று ஒரு கடினமான நாள், ஆனால் நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். நாளை மீண்டும் முயற்சி செய்வேன் என்று சொல்லுங்கள். தன்னல விமர்சனத்திலிருந்து தன்னல ஆதரவுக்கான இந்த மாற்றம் உங்களுக்குள் மெதுவாக நிகழும் ஒரு புரட்சி.
ஆனால் அது வெளியே அனைத்தையும் முற்றிலும் மாற்றியமைக்கும். இப்போது 10வது புள்ளிக்கு வருவோம். மிகவும் புத்திசாலிகள் கூட இதில் சிக்கும் ஒரு பொதுவான மனப்பொறி இது. சரியான தருணத்திற்காக காத்திருப்பதையே நாம் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கி விடுகிறோம். நான் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பேன். திங்கட்கிழமையிலிருந்து நான் என் தொழிலைத் தொடங்குவேன். போதுமான பணம் சேர்ந்ததும் நான் புத்தகம் எழுத ஆரம்பிப்பேன். குழந்தைகள் வளர்ந்து எனக்கு இன்னும் அதிக நேரம் கிடைக்கும்போது நான் பதவி உயர்வு கேட்பேன். இந்த திட்டத்தை முடித்து என் திறமையை நிரூபித்த பிறகு நாம் நம் வாழ்க்கையைத் தொடர்ந்து ஒத்திப்போடுகிறோம். ஒரு மாயையான சரியான தருணத்திற்காக காத்திருந்து அனைத்து கிரகங்களும் ஒன்றிணைந்து அனைத்துச் சூழ்நிலைகளும் கச்சிதமாகி நாம் முழுமையாக தயாராக இருக்கும் ஒரு தருணம் அது என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், சரியான தருணம் என்று ஒன்று எப்போதும் இருந்ததில்லை, இருக்கப் போவதுமில்லை. எப்போதும் ஏதோ ஒரு குறை இருக்கும். எப்போதும் ஏதேனும் தடைகள், சந்தேகங்கள், நேரம் அல்லது வளப்பற்றாக்குறைகள் இருக்கும். சரியான தருணத்திற்காக காத்திருப்பது என்பது தொடங்குவதற்கு பயம், தவறு செய்வதற்கு பயம், தயாராக இல்லாததற்கு பயம் போன்ற நமது பயத்தால் தூண்டப்படும் மிகவும் நுட்பமான ஒரு ஒத்திவைப்பு மட்டுமே. நீங்கள் காத்திருக்கும் போதே வாழ்க்கை உங்களை விட்டு விலகிச் செல்கிறது. வாய்ப்புகள் நழுவிப் போகின்றன. உங்கள் கனவுகள் தூசு படிய ஆரம்பிக்கின்றன. ஒரு மரத்தை நட சிறந்த நேரம் 20 ஆண்டுகளுக்கு முன். 2வது சிறந்த நேரம் இன்று. அப்படியானால் இந்த காத்திருப்பை நிறுத்தி செயல்படத் தொடங்குவது எப்படி? கச்சிதமற்ற தொடக்கத்தின் கொள்கையை பின்பற்றுங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதைக் கொண்டு இப்போதே சும்மா தொடங்குங்கள். கச்சிதமான திட்டம் தேவையில்லை. உங்கள் முதல் படி ஒரு மாபெரும் பாய்ச்சலாக இருக்கத் தேவையில்லை. அது ஒரு சிறிய, கிட்டத்தட்ட கவனிக்கப்படாத அடியாக இருக்கட்டும். ஓடத் தொடங்க விரும்புகிறீர்களா? திங்கட்கிழமைக்காகவோ அல்லது விலையுயர்ந்த காலணிகளை வாங்குவதற்காகவோ காத்திருக்க வேண்டாம். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை அணிந்து இன்று ஒரு 10 நிமிட வேக நடைக்கு வெளியே செல்லுங்கள். ஒரு புத்தகம் எழுத விரும்புகிறீர்களா? உத்வேகத்திற்காக காத்திருக்க வேண்டாம். ஒரு ஆவணத்தை திறந்து ஒரு பத்தியை எழுதுங்கள். ஒரே ஒரு பத்தி. ரகசியம் என்னவென்றால், செயல் உத்வேகத்தை உருவாக்குகிறது. உத்வேகம் செயலை உருவாக்குவதில்லை. நாம் பெரும்பாலும் செயல்படத் தொடங்குவதற்கு முதலில் உத்வேகம் தேவை என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் எல்லாம் நேர்மாறாகத்தான் நடக்கிறது. நீங்கள் முதல் அடியை எடுத்து வைத்தவுடன் உங்களுக்கு முதல் பின்னூட்டம், முதல் சிறிய வெற்றி கிடைக்கிறது. அது உங்களுக்குள்ள ஒரு நெருப்பை மூட்டி அடுத்த அடியை எடுக்க உங்களை தூண்டுகிறது. சரியான தருணம் என்ற மாயையிலிருந்து மெதுவாக விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் கனவு காணும் வாழ்க்கையை வாழத் தொடங்க சிறந்த தருணம் இப்போதே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதைக் கொண்டு நீங்கள் இருக்கும் சூழ்நிலைகளிலேயே சும்மா முதல் அடியை எடுத்து வையுங்கள். இறுதியாக 11ஆம் புள்ளி. நம் மனச்சுமையை குறைக்கும் இந்த பயணத்தில் முத்தாய்ப்பான குறிப்பு இது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக ஒரு பழக்கத்தை அகற்றிவிடுங்கள். உங்கள் முடிவுகளை அளவுக்கு அதிகமாக விளக்குவதையும் நியாயப்படுத்துவதையும். வேலையை மாற்ற முடிவு செய்தீர்கள். உடனே பழைய வேலை ஏன் பிடிக்கவில்லை, புதிய வேலை ஏன் சரியான தேர்வு என்று உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஒரு நீண்ட கதையைச் சொல்ல வேண்டும் என்று உணர்கிறீர்கள். பழைய மாணவர் சந்திப்புக்குச் செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்கிறீர்கள். யாரும் உங்களைப் பற்றி தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காக முழு நியாயப்படுத்தும் ஒரு கட்டுரையை உருவாக்குகிறீர்கள். பார் செல்லாமல் மாலையில் வீட்டில் இருக்க விரும்புகிறீர்கள். அதற்கு பதிலாக, நன்றி, ஆனால் இன்று என்னால் வர முடியாது என்று சாதாரணமாகச் சொல்வதற்கு பதிலாக சிக்கலான காரணங்களை அடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏன் நாம் இப்படிச் செய்கிறோம்? மீண்டும் இது தன்னம்பிக்கையின்மையிலிருந்தும் மற்றவர்களின் அங்கீகாரம் தேவைப்படுவதிலிருந்தும் வருகிறது. நாம் தொடக்கத்திலேயே இதை பற்றி பேசியிருக்கிறோம். நம் சொந்த முடிவுகளை எடுப்பதற்குச் சுற்றியுள்ளவர்களிடம் அனுமதி கேட்பது போலச் செயல்படுகிறோம். நம் தேர்வு சரியானது, நல்லது, நியாயமானதென்பதற்கான உறுதிப்படுத்தலை தேடுகிறோம். நம் முடிவை வெறுமனே அறிவித்தால் நம்மை குறை கூறுவார்கள் அல்லது தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று அஞ்சுகிறோம். ஆனால் இங்கே ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி யாரிடமும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியமில்லை. உங்களை, உங்கள் தொழில் வாழ்க்கையை, உங்கள் நேரத்தை மற்றும் உங்கள் மதிப்புகளைப் பற்றிய உங்கள் முடிவுகள், அவை முற்றிலும் உங்களுடைய முடிவுகள். அவ்வளவுதான்.
அதிகப்படியான விளக்கங்கள் உங்கள் ஆற்றலை வீணாக்குவது மட்டுமல்லாமல் உங்கள் நிலையையும் பலவீனப்படுத்துகின்றன. அவை, என் தேர்வில் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை, அதனால் தயவு செய்து இதை அங்கீகரிக்கவும் என்று சொல்வது போலாகும். இது கேட்கப்படாத ஆலோசனைகள், விமர்சனங்கள் மற்றும் உங்களை மனம் மாற்ற முயற்சிப்பவர்களுக்கு வழிவகுக்கும். இந்த பழக்கத்திலிருந்து அமைதியாக எப்படி விடுபடுவது? ஒரு தகவல் கட்டுப்பாடு முறையை பின்பற்றுங்கள். தேவையான அளவு தகவல்களை மட்டுமே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கும் மேல் இல்லை. வேலையை விட்டு நீங்கியதற்கான காரணங்களைப் பற்றி ஒரு நீண்ட விளக்கத்தை அளிப்பதற்கு பதிலாக வெறுமனே, என் தொழில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்குச் செல்ல முடிவு செய்து ஒரு புதிய வாய்ப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஏன் வரவில்லை என்பதற்கான சிக்கலான நியாயப்படுத்துதல்களுக்கு பதிலாக, அழைத்ததற்கு நன்றி, ஆனால் இந்த முறை என்னால் வர இயலாது என்று சொல்லுங்கள். எளிமையான மற்றும் சுருக்கமான பதில்களுடன் பழகிக் கொள்ளுங்கள். வேண்டாம், நன்றி, நான் அப்படித்தான் முடிவு செய்தேன். எனக்கு இதுதான் வசதி. இது முரட்டுத்தனமில்லை, இது தன்னம்பிக்கை. இது உங்கள் மீதும் உங்கள் தேர்வுகள் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது என்பதற்கான அமைதியான அறிவிப்பு. நீங்கள் உங்கள் வாழ்க்கை கப்பலின் தலைவர். உங்கள் கப்பலின் ஒவ்வொரு திசை திருப்பத்திற்கும் ஒவ்வொரு பயணியிடமிருந்தும் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியமில்லை. இது உங்கள் பயணம். உங்கள் பாதையை தேர்ந்தெடுக்கும் முழு உரிமை உங்களுக்கு உண்டு. இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. இது எல்லாமே எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு கவனிச்சீங்களா? மற்றவர்களின் அங்கீகாரம் தேவைப்படுவதால் நீங்கள் ஆம் என்று சொல்லவும் உங்களை நியாயப்படுத்தவும் நேர்கிறது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்ப்பது உங்களுக்குள் எதிர்மறையான எண்ணங்களை வளர்க்கிறது. தவறு செய்து விடுவோமோ என்ற பயம், அல்லது எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், பெர்ஃபெக்ஷனிசம், உங்கள் உள்மன விமர்சகரை வளர்த்து ஒருபோதும் வராத சரியான தருணத்திற்காக உங்களை காத்திருக்க வைக்கிறது. இது ஒரு தீய சுழற்சி. மெதுவாக உங்கள் ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட யாருக்கும் எதையும் நிரூபிக்கத் தேவையில்லை என்பதுதான் இங்கு மிக முக்கியமான அம்சம். எந்த ஆர்ப்பாட்டமோ பெரிய அறிவிப்புகளோ தேவையில்லை. இது உங்கள் அமைதியான உள்புரட்சி. இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நீக்குவதன் மூலம் நீங்கள் எதையுமே இழப்பதில்லை. மாறாக பல விஷயங்களை பெறுகிறீர்கள். நீங்கள் சுதந்திரம், புதிய ஆற்றல், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களையே மீண்டும் கண்டடைகிறீர்கள். இது சுயநலம் இல்லை. உங்கள் உள் மனநலத்திற்கு இது அத்தியாவசியமான ஒன்று. இந்த 11 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குவது எதையோ இழப்பது பற்றியது அல்ல. இது ஒரு விடுதலை. மகிழ்ச்சி, படைப்பாற்றல், மன அமைதி மற்றும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் நல்ல மனிதர்கள் போன்ற உண்மையில் முக்கியமான விஷயங்களுக்கு வழிவிடுவது பற்றியது. உங்களின் உண்மையான விருப்பங்கள், உங்களின் மன அமைதி என உங்கள் மீது மீண்டும் கவனம் செலுத்துவது பற்றியது. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சிந்திக்கத் தூண்டுவதாகவும் இருந்தால் ஒரு லைக் போட்டு புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான கேள்வி. இந்த பட்டியலில் உள்ள எந்த ஒரு விஷயத்தை முதலில் கைவிட விரும்புகிறீர்கள்? அல்லது உங்களுக்கு வாழ்க்கையை இன்னும் எளிதாக்கும் ஒரு 12வது விஷயம் உங்களிடம் உள்ளதா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் இதை பற்றி ஒன்னாக பேசலாம்.